அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து கிடைக்கும். ஸோ அதனால வீடியோ வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதுக்கடுத்தது வரக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். Chapter 11 Branch Accounts Publication is Margam Publication Page number 11.55 Exercise number 8 From the following data compute gross profit of the branch. டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெச்ஓ அப்படின்னா ஹெட் ஆஃபீஸு அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா சேல்ஸ் ப்ரைஸ்னு அர்த்தம். காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ரைஸு. காஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர், செலவும் லாபமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸு. ஸோ இது வந்து ஒரு 60,000 இருக்குது. அதுக்கடுத்தது குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 1200. பிரான்ச் ஸ்டாக் ஆன் 1/4/1997. 1/4/1997 அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். எப்பயுமே 1 ஜனவரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல், இந்த மாதிரி எந்த டேட்டில் கொடுத்தாலும் சரி தான் அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். அதோட இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 6,000. அடுத்தது பிரான்ச் ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஆன் 31/3/1998. அதாவது க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். 31/12, 31/3 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எண்டு டேட்டு. அப்போ அது வந்து க்ளோசிங் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரு 12,000. நெக்ஸ்ட் வந்து சர்ப்ளஸ் ஸ்டாக் ஃபவுண்ட் இன் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ஒரு 2,400. குட்ஸ் ஆர் இன்வாய்ஸ்டு டு பிரான்ச் அட் காஸ்ட் ப்ளஸ் 25%. காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் 25% அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான ஆன்சரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் பிரான்ச்சோட கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம டீடைல்டு ஆன்சர் வந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி கொஸ்டினில் 25% இருக்கிறது வந்து காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது காஸ்ட்டோட பர்சன்டேஜ், காஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பர்சன்டேஜ். நமக்கு வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வந்து தேவை. அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட்டு ப்ளஸ் 25% ஆன் காஸ்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை வந்து பார்ப்போம். அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னாலும் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து 25 டிவைடட் பை 100 + 25. இந்த 25 எப்படி வருதுன்னா, நார்மலாக கொஸ்டினில் 25% கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஜென்ரலாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 25 அப்படின்னா 25 டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ அதோட இந்த 25 சேம் அதே பர்சன்டேஜ் டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம 25 டிவைட் பை 125 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.20 கிடைக்கும். அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20% வந்து கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு இன்வாய்ஸ் ப்ரைஸ். ஸோ அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ்னா சேல்ஸ் ப்ரைஸ், காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்துருக்கக்கூடிய ப்ரைஸ். தென் ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதாவது குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா சேல்ஸ் ப்ரைஸ்லன்னு அர்த்தம். காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்துருக்கக்கூடிய ப்ரைஸில். இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸு ருபீஸு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நம்மக்கிட்ட குட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஒரு 60,000 இருக்கும். அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் ருபீஸ் காலத்தில். தென் லெஸ் ரிட்டர்ன்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ். அதாவது குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ்னு அர்த்தம். அது கொஸ்டினில் 1200 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து 58,800 வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து குட்ஸ் சோல்டு இன்வாய்ஸ் ப்ரைஸ். அப்போ குட்ஸை சேல்ஸ் பண்ணிட்டாங்க சேல்ஸ் ப்ரைஸில் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 கிராஸ் ப்ராஃபிட் பிரான்ச்சோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பிரான்ச்சோட கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் காலம் கிரியேட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்டெப் நம்பர் 2ல் குட்ஸ் சோல்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஒரு 58,800. அதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஆட் குட்ஸ் சோல்டோட ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பிரான்ச் ஸ்டாக்கு ஆன் 1/4/1997 அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 ஏப்ரலில் கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு 6,000 இருக்கும். அதை நம்ம இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட சர்ப்ளஸ் ஸ்டாக்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஃபவுண்ட் இன் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு ஒரு 2,400 இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். நமக்கு வந்து 8,400 வந்து வரும். அப்போது மேலே வந்து குட்ஸ் சோல்டு 58,800 இருக்குது. அதோட 8,400 ஆட் பண்ணிங்கன்னா 67,200 வந்து கிடைக்கும். இதில் வந்து லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஸ்டாக் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் ஆன் 31/3/1998 க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்குறாங்கன்னா அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்டாக்னு அர்த்தம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 12,000 இருக்கும். அதை நம்ம கழிச்சிக்கலாம்.
அப்போ 67,200ல 12,000 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரிமைனிங் வந்து 55,200 கிடைக்கும். இது வந்து அமௌண்ட் அவைலபிள் ஃபார் கால்குலேட்டிங் கிராஸ் ப்ராஃபிட்னு அர்த்தம். இது கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது. கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட். அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவைலபிள் ஃபார் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 55,200. இன்வாய்ஸ் ப்ரைஸ் வந்து 20% நம்ம ஸ்டெப் நம்பர் 1லே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ 55,200 20%ல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 டிவைடட் பை 100ல் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 11,040. இதுக்கு வந்து நார்மல் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் அப்படின்னா 20% நம்ம நார்மலாக 20 டிவைட் பை 100 போடுற யூஸ்வல் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு வந்து 11,040 ருபீஸ் வரும். திஸ் இஸ் கால்டு அமௌண்ட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட். தென் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான். ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட முடியும். தென் வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் வந்து டெலகிராமோட லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே பார்த்து டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். தென் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்கும். மெம்பர்ஷிப் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ரிக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் இல்லை எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு அதை சால்வ் பண்ண முடியல, உங்களுக்கு அது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினோட பேஜ் நம்பர் வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய சம்சம் தான் சால்வ் பண்ணி அனுப்புவேன். ஸோ உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர், அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பரை மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி நான் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறீங்களோ என்னுடைய சேனலில் அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அங்கே பார்த்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.